நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் தண்டுக்கீரை தாங்க அறுவடை பண்ண போகிறோம். இவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இது கொஞ்சம் விதை வந்திருக்கு, இருந்தாலும் இப்போ கூட செய்யலாங்க. இந்த தண்டையும் நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். எவ்வளோ பிஞ்சாக இருக்குது பாருங்களேன். கீழே கீரை விற்கிறாங்க பாருங்கள். எல்லோரும் காசு கொடுத்து வாங்குவாங்க. நாம் பாருங்கள் மாடியிலேருந்தே பறிச்சிட்டோம். வெத்தலை இலை மாதிரி எவ்வளோ பெருசாக வளமாக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த தண்டுக்கீரை. நமக்கு தண்டுக்கீரை இன்றைக்கி மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள். 2 வீட்டுக்கு தேவையானதை நம்ம பறிச்சிருக்கிறோங்க. அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா தண்டுக்கீரையோட விதை வந்து நல்லா முத்திருக்கு. இந்த கதிரை நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் கம்பை வச்சு நல்லா தட்டி எடுத்தால் நம்மளுக்கு விதை வந்து தனியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நல்லா புடச்சிட்டு அதை 1 மாதம் கழித்து பயன்படுத்தலாங்க. இந்த தண்டுக்கீரையை நான் நடவே செய்யலை, தானாகவே தொட்டியில் முளைச்சி வந்தது. அதோட சந்ததியை அது வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. அதில் நமக்கு ஒரு கீரையும் கிடச்சிருக்கு, விதையும் கிடச்சிருக்கு. நன்றிங்க.